புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக சென்னை மெரினா உட்புறச் சாலையில் 7 மணிக்கு பிறகு வாகனங்களை நிறுத்த தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மெரினாவில் புத்தாண்டு கொண்டாட வரும் மக்கள் வாகனங்களை நிறுத்த 16 இடங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முனாஃப். வணக்கம் முனாஃப், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி சென்னை மெரினா கடற்கரைக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டு தற்போது போக்குவரத்தானது அங்கு நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. மெரினா கடற்கரைக்கு செல்லக்கூடிய பிரதான நுழைவாயில்கள் அனைத்தும் மூடப்பட்டு காவல்துறையினருடைய பாதுகாப்பு வலயத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த புத்தாண்டை வரவேற்கும் விதமாக பொதுமக்கள் தயாராகி வருகின்றனர். சென்னை மெரினா கடற்கரை காமராஜர் சாலையிலிருந்து கலங்கரை விளக்கம் வரை இன்று இரவு 8 மணி முதல் நாளை காலை 6 மணி வரை போக்குவரத்து மாற்றம் செய்யப்படும் எனவும் இந்த பகுதியில் போக்குவரத்து தடை செய்யப்படும் எனவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கடற்கரை உட்புற சாலையில அந்த சர்வீஸ் ரோடு என்று சொல்லக்கூடிய உட்புற சாலையில இரவு 7 மணி முதல் நாளை காலை 6 மணி வரை போக்குவரத்து தடை செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில 7 மணிக்கு சரியாக காவல்துறையினர் போக்குவரத்து காவல்துறையினர் கடற்கரைக்கு வரக்கூடிய அனைத்து சாலைகளும் பேரிகார்டால் அடைத்து வைக்கப்பட்டு போக்குவரத்து அங்கு தடை செய்யப்பட்டு பொதுமக்கள் உள்ளே யாரும் செல்லாதவாறு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே போல கடற்கரைக்கு உள்ளே செல்ல பொதுமக்களை அங்க இருக்கக்கூடிய குதிரைப்படை காவல்துறையினர் மற்றும் கடலோர காவல்படையினர், ரோந்துப்படை காவல்துறையினர் உள்ளிட்ட அனைவருமே ஒலிபெருக்கி மூலம் அவர்களை அறிவுறுத்தி வெளியே அனுப்பக்கூடிய பணியில காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். சரியாக 12 மணி அளவில் இந்த டிஜிபி அலுவலகம் முன்பு புத்தாண்டு கொண்டாட்டம் நடைபெற இருக்கிறது. அதற்காக போலீஸ் காவல்துறை மெரினா கடற்கரை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. 7 மணிக்கு சரியாக அந்த சர்வீஸ் சாலை சொல்லக்கூடிய மெரினா கடற்கரைக்கு செல்லக்கூடிய அனைத்து நுழைவாயில்களும் மூடப்பட்டு பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே போல உள்ளே யாரும் செல்லாதவாறு 7 உயரக கோபுரங்கள் அமைக்கப்பட்டு சிசிடிவி காட்சிகள் வாயிலாகவும் காவல்துறையினர் கண்காணிப்பில் தீவிரப்பட்டிருக்கிறார்கள். 12 மணி அளவில் பொதுமக்கள் இந்த பகுதியில் இந்த மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய காமராஜர் சாலையில் கூடுவார்கள் என்பதன் காரணமாக சுமார் 10க்கும் மேற்பட்ட இடங்கள்ல 16க்கும் மேற்பட்ட இடங்கள்ல போக்குவரத்து அந்த 2 சக்கர வாகனங்கள் 4 சக்கர வாகனங்கள் நிறுத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல குற்ற சம்பவங்கள் ஈடுபடாத வகையில அந்த காமராஜர் சாலையிலும் கோபுரங்கள் உயரங்க கோபுரங்கள் அமைக்கப்பட்டு சிசிடிவி காட்சிகள் வாயிலாகவும் காவல்துறையினர் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல பைக் ரேஸில் ஈடுபடுவது, குடித்துவிட்டு வாகனத்தில் ஓட்டுவது, அதே போல ஒரு வாகனத்தில் 3 பேர் செல்வது உள்ளிட்டவை செய்யக்கூடாது என்று ஏற்கனவே போக்குவரத்து காவல்துறை மூலம் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதை கண்காணிக்கும் விதமாகவும் சிறப்பு காவல்படையினரும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். சிசிடிவி காட்சிகள் வாயிலாகவும் இந்த காமராஜர் சாலையில அவர்கள் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். 12 மணிக்கு கொண்டாட கேக் வெட்டி இந்த பகுதியில் எப்போதும் புத்தாண்டு வெகு விமரிசையாக கொண்டாடப்படும். ஆனால் மெட் பணிகள் நடைபெறுவதன் காரணமாக உழைப்பாளர் சிலை அருகே அந்த கொண்டாட்டங்கள் நடத்துவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் காவல்துறை சார்பில் செய்யப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புத்தாண்டு கொண்டாட்டத்தில் பாதுகாப்பு நடைமுறைக்கு கட்டுப்பட்டு பொதுமக்கள் அனைவரும் காவல்துறை நடவடிக்கைக்கு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக் கொள்கிறோம். பாதுகாப்பு நலன் கருதி மெரினா கடற்கரை தற்போது மூடப்படுகிறது. மணற்பரப்பில் உள்ள பொதுமக்கள் அனைவரும் உடனடியாக மணற்பரப்பை விட்டு வெளியேறி காவல்துறையின் நடவடிக்கைக்கு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக் கொள்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.